வறுமைக்கு காரணம் நான் இல்லைங்கிறான் அல்லாஹ். பெருமானார் சொல்றாங்க, வறுமையே வந்துச்சு வீட்டுல, தாய்மார்கள் இருக்கிறீங்க, நல்லா தானே போச்சு குடும்பம் அழகா ரன் பண்ணோமே, ஏன் இப்ப ஏன் தட்டுப்பாடு ரிசுக்கு? வெளிநாட்டுல இருக்கிற பையன் நல்லா சம்பாதிச்சான், இப்ப அவனுக்கு வருமானம் இல்ல, அங்க ஒரு 3 மாசமா சம்பளம் கொடுக்கல, லாக் ஆயிட்டு. என்ன காரணம்? 1000 காரணங்களை தாண்டி பெருமானார் நம்மை பார்க்க சொல்றாங்க, வறுமைக்கு நீ தான் காரணம். வறுமையை அல்லாஹ் எல்லாத்தையும் கூண்டு கொடுக்கறது இல்ல, அல்லாஹ் செழிப்பதான் கொடுத்துக்கிட்டே இருப்பான். வறுமையை கொடுக்கறான்னா அது காரணம் உன்னை சார்ந்து இருக்குதுங்கிறான். எத்தனை விஷயத்தை சொல்றாங்க, ஆச்சரியமானது. ஹதீஸ்ல இருந்து தொகுத்து எழுதுகிற செய்தி நான் பார்த்தால் ரொம்ப ஆச்சரியம். தாய்மார்கள் ரொம்ப கவனிக்கணும். நீங்க உங்கள் வீடுகளில் செலந்தி வலைகளை தூக்காமல் நிறுத்தினால் குடும்பத்தில் வறுமை ஏற்படும். செலந்தி வீடு கட்டி இருக்குல்ல, அங்கங்க நிறைய வீட்டுல போட்டு அந்த நூலாம்படை அங்க தொங்கிட்டு இருக்கும். இங்க நூலாம்படை, அங்க நூலாம்படை, அங்க நூலாம்படை, வாசல்ல, வீட்டுல, பாத்ரூம்ல. அதை வீட்டில் நிறுத்தினால், அது வீட்டில் விட்டால் வறுமை ஏற்படும். வீட்டை ஒற்ற கூட அடிக்கிறது இல்ல நிறைய பேர். அது நம்ம வேலை இல்லைன்னு இவர் நினைக்கிறாரு, அவர் வீட்டம்மா நம்ம வேலை இல்லைன்னு நினைக்கிறாரு. யாரு வேலை? உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த நூலம்படைகளை எடுக்கவில்லையா, வறுமை தூரிசுல் ஃபக்ர், வறுமை உண்டாயிடும்.